ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்ம நேத்துக்கு என்ன பார்த்தோம்னாக்க டான்ஸ் வித் டெக்கனி. ரொம்ப கரெக்டா இருப்பாரு, எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கரெக்டா இருப்பாரு. உங்க அண்ணனுக்கு உன் மேல ரொம்ப லவ் ஜாஸ்தி. அதனால அவர் எந்த விதமான தப்பான முடிவும் வாழ்க்கையில அவர் எடுக்க மாட்டாரு. அவரு யஷிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்க உங்க அண்ணாக்கு கூட சோனம்க்கு கூட ரொம்ப சந்தோஷம். அதனால நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். அம்மாவோட ஆசையும் அதுதான். அதே மாதிரி இல்லாம எப்பவுமே அந்த லேடியும் அந்த நாம்திஷோ லேக்கும் உனக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கு, விஷ் பண்ணிருக்கு. அதனால யூ கோ ஹெட் வித் தட் மேரேஜ், நான் ஏற்பாடு பண்ணலாமான்னு அவங்க அப்பா கேட்பாங்க. கேட்டாலும் என்ன பண்ணுவா, ஓகே அப்படின்னு அவ என்ன சொல்லுவா, அம்மாவோட இஷ்டமும் உங்களோட இஷ்டமும் இதுதான் அப்படின்னாக்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவா. ஆனா உள்ளுக்குள்ள இவளுக்கு யஷ் மேல ஒரு இது இருந்திருக்கு, அஃபெக்ஷன் இருந்திருக்கு, இவளுக்கு லவ் இருந்திருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, ஒண்ணு கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க. கல்யாணம் நல்லபடியா முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, உனக்காக அம்மா ஒரு வரன் பார்த்து உனக்கு முடிச்சு வச்சுட்டு அவங்க போயிருக்காங்க. ஆனா உன்னோட சிஸ்டருக்கு எதுவுமே பண்ணல, அதை பத்தி எதுவுமே எனக்கு சொல்லல. அதனால இனிமே நான் பூமாக்கு மாப்பிள்ளை தேடுறதா எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும்னு அவங்க அப்பா சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, சோனம் கல்யாணம் முடிச்ச உடனே சோனமும் சோனம் வீட்லயே எங்க வீட்லயே என்ன பண்ணிடுறாங்க, பத்மாவும் தங்கிடுறா. பத்மாவும் தங்கிடுறா. அவங்க ஹஸ்பண்டும் யஷியும் அங்கேயே இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா யஷியும் சோனம் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் நிறைய இடத்துக்கு போய் டிராவல் பண்ணி போய் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. அதனால இவ இங்க பத்மா சிஸ்டருடைய அவங்க அப்பாவுடைய அந்த ஃபேமிலியோடையுமே அவ 2 இயர்ஸ் இருந்துடுறா. அவங்க அப்பா ஒரு தடவை என்ன பண்றாங்க, சமயா மொனாஸ்ட்ரிக்கு போறாங்க, யார்லிங் வேலி போறாங்க. அங்க போனப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா ஒரு நல்ல அந்த முரல்ஸ்ன்னுவாங்க, அந்த கோவில்ல ஆசிரமத்துல எல்லாம் வரைவாங்க இல்லையா, செவுத்துல சித்திரம் தீட்டுவாங்க இல்லையா, அந்த தீட்டுற ஒரு அந்த கலைய நல்லபடியா பண்ற தாஷின்னு ஒரு ஃபேமிலிய அவங்க தாஷின்னு ஒருத்தரை மீட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் எப்படின்னாக்க காஷ்மீர்ல இருந்து மைக்ரேட் ஆகி இங்க வந்தவங்க. அவங்க அந்த இது இனத்தை சேர்ந்தவங்க. அந்த கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஏன்னா அவங்க அப்பாக்கு இந்த பர்சன் தாஷி ரொம்ப ஐடலா இருப்பான் பூமாக்கு அப்படின்னு அவங்க அப்பா டிசைட் பண்றாங்க. ஏன்னா பூமாக்கும் கிரியேட்டிவ் ஐடியா ரொம்ப ஜாஸ்தி, கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அவளும் நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவா, சின்ன வயசுல இருந்து நல்ல ஆர்வம் இருக்க பண்ணுவா. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா இவளுக்கு டிசைட் பண்ணிட்டு வராங்க. வந்தவொடனே பூமாவோட கல்யாணத்தையும் நல்லபடியா முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு கொஞ்ச காலம் அங்க இருக்காங்க. இருந்துட்டு அவங்க அப்பா கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால என்ன சொல்றாங்க, நானுமே ஐ எம் கோயிங் டு ரிட்டையர், நான் இதுக்கு போறேன், இது சமயா மொனாஸ்ட்ரிக்கே நான் போய் அங்க கொஞ்ச காலம் நான் இருக்க போறேன்ட்டு அவங்க அப்பா கிளம்பி போறாங்க. சோனமோட நெக்ஸ்ட் பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க ஃபேமிலியோட அவங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி, வேற வேற ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த இடத்துல போய் அவங்களும் அவங்களோட லைஃப் ஜேர்னியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்றாரு யஷ், என்ன பண்றாரு, பத்மாவை கூப்பிட்டுட்டு அதே லஹாசாலயே தான், அதே ஊர்லயே பக்கத்து தெருவுலயே ஒரு வீடு பார்த்துட்டு அந்த வீட்டுல அவரு அவங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆயிடுறாங்க. அதே மாதிரி அதுக்கு அவங்க வீடு இருக்கிற 2 ஸ்ட்ரீட் தாண்டி தான் பூமாவோட வீடு. அங்க பூமாவும் அவங்க ஹஸ்பண்டும் அந்த இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களோட லைஃப் இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன பண்றாருனாக்க, திடீர்னு பத்மா கிட்ட நல்லா பழகுறாரு, நல்லா பாத்துக்கிறாரு, அவளுக்கு எல்லா ஃப்ரீடமும் அவர் கொடுக்குறாரு யஷி. இப்ப யஷி கேக்குறாரு, ஒரு நாள் சொல்றாரு, உனக்கு ஒரு பாண்ட் டீச்சர் நான் உன்னை ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமாச்சு. ஏன்னா அவங்க அம்மா பாண்ட் கல்ச்சரை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவரும் இவர் புத்திஸ்டா இருந்தாலும் பாண்ட் கல்ச்சர் டீச்சர் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமாயிடுறா. அப்ப அவங்க என்ன சொல்றாருன்னா, நான் இந்த ஹார்ஸ் ப்ரீடிங் ஃபார்ம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அங்க சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஏன்னா அவங்க எங்கேயோ ஒரு ஊர்ல தள்ளி இருக்காங்க, யஸ்வியோட ஃபேமிலி தள்ளி இருக்காங்க. அதனால நான் அங்க போகணும்,
அந்த ஒரு வேலை நிமித்தமா நாங்க போனோம், அதை முடிச்சிட்டு நான் வரேன், நான் வந்து உனக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு போவாங்க. இவளுக்கு பத்மாக்கு அதுக்குள்ள வந்து ஆசை தாங்காது. எப்படியாவது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாண்ட் டீச்சர் வந்து நம்மளுக்கு ஏற்பாடு பண்றேன்னாரு. அதனால நம்ம எப்படியாவது நம்ம போய் பாண்ட் டீச்சரை பாத்துலான்ட்டு உடனே என்ன பண்றா, பூமாவை கூட்டுக்கிறா. கூட்டுட்டு பூமா வீட்டுக்கு போறா அவசர அவசரமா. போயிட்டு என்ன சொல்றா, பூமா நான் வரியா நம்ம 2 பேரும், ஏன்னா அவங்க 2 தெரு தள்ளி தானே இருக்காங்க. அதனால அங்க போறாங்க. அங்க போயிட்டு பூமா கிட்ட சொல்றாங்க, பூமா வரியா நம்ம போய் அந்த ஒப்பேமா லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இங்க அவங்க டாக்டர் இருக்காங்க இல்லையா, இங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால சர்வன் மூலியமா நான் கேள்விப்பட்டேன். அதனால வரியா நம்ம போய் அவங்கள பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது இவ என்ன சொல்றா, அவர் தான் வந்து இது யஷி தான் வந்து உனக்கு வந்து எல்லாம் ஏற்பாடு பண்றாங்கன்னு சொல்லி டீச்சர் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாருல்ல, நீ எதுக்காக அவசரப்படுற அப்படின்னு சொல்லி பத்மா கிட்ட கேட்பா. இப்ப வா பத்மா, வீட்டுல நான் சும்மா தானே இருக்கேன், எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கு இல்லையா, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு என்ன பண்றா, இவங்க 2 பேருமா கிளம்பி அங்க போறாங்க. அவங்க டாக்டர் வீட்டுக்கு, ஒப்பமாவோட டாக்டர் வீட்டுக்கு போறாங்க. பொண்ணு வீட்டுக்கு போன உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டாக்டர் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு இவங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணி உள்ள உட்காந்து வச்சு அவங்களுக்கு சாய் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, அம்மா வந்து வேற ஒரு வேலையா மேல இருக்காங்க, மாடியில இருக்காங்க, கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க, அம்மா வந்துடுவாங்கன்னா. அதே மாதிரி ஒரு 1 hour ஆச்சு, வெயிட் பண்றாங்க, வரவே இல்லை. பூமா என்ன சொல்றா, அவங்க இன்னும் வரவே இல்லைல்ல, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. கேட்ட உடனே அப்ப இவன் என்ன பத்மா என்ன சொல்ற, இல்ல இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு பேசிட்டே இருக்கும்போது அவங்க மாடியில இருந்து அவங்களோட வேலை அந்த ஸ்பிரிட் ஒர்க்கை முடிச்சுட்டு கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்தாக்கா அவங்கள பார்த்தாக்கா அவ்வளவு ஒரு ஜிஜாண்டிக் ஃபிகர். பார்த்த உடனே இவளுக்கு வந்து பயம் வந்துடுச்சு. யாருக்கு, பூமாக்கு பயம் வந்துடுச்சு. பத்மாக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, இருந்தாலும் நம்ம சம்பாவம் பண்ண இல்லையா, நம்ம தைரியமா இருக்கணும்ட்டு அவ அப்படி இருக்கா. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அவங்க அம்மாக்கு வந்து சிரிச்சுட்டே ஹால்ல வந்து ஊஞ்சல் இருக்கு, ஊஞ்சல் உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டே சொல்றாங்க, என்ன பத்மா உனக்கு வந்து பாண்ட் டீச்சர் வேணுமா, அந்த பாண்ட் டீச்சர் பத்தி நீ கேட்கறதுக்கு தானே என்கிட்ட வந்திருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்லாத முன்னையே அவங்க கேக்குறாங்க. கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான், ஆமான்னு தலையாட்டுறான். இங்க வந்து நல்ல விஷயம் தான் உனக்கு, ஆனா இங்க வந்து நிறைய பாண்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆனா அவங்க வந்து வேற 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 சம்பிரதாயத்துல இருக்காங்க, ஆனா யாரும் உனக்கு சூட் ஆவாங்கன்ட்டு என்னால இப்ப வந்து தேர்ந்தெடுத்து எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர்கிட்ட உண்மையும் இருக்கும், சில பேர்கிட்ட பொய்யும் இருக்கும். அதனால நான் எப்படி நான் எனக்கு சொல்றதுன்னு சொல்லிட்டு, ஆனா ஒரே ஒரு டீச்சர் மட்டும் இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள வேணா, அவங்க கிட்ட வேணா நான் உன்னை அனுப்புறேன். அவங்க பேரு வந்து டல்லா அப்படின்னுவாங்க. டல்லா அவங்க அவங்க கிட்ட வேணா நான் உனக்கு அனுப்புறேன். பட் ஆனா அவங்க கிட்ட நான் நான் அவங்கள பார்க்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். லாஸ்டா ஒரு தடவையாவது நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து பாப்பனா என்னவோ எனக்கு தெரியல. அவங்க எங்க இருக்காங்கன்னா, நம்ம இருக்கிற ஊரோட இந்த எல்லையில தான் அவங்க இருக்காங்க. ஒரு சின்ன இது ஹட்டு போட்டுட்டு ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சு அங்க இருக்காங்க. நீ என்ன பண்றனாக்க ஒரு இது ஹார்ஸ் எடுத்துட்டு நீ போய் அங்க பாரு. அங்க பார்த்துட்டு நீ வந்து எனக்கு அவங்க போய் நீ பாரு, அவங்க கிட்ட சொல்லு, நான் அனுப்பினேன்னு நீ அவங்க கிட்ட சொல்லு, நீ டல்லா கிட்ட சொல்லு அப்படின்னாங்க. அவங்க டல்லானா மீனிங் வந்து மூன் காடஸ் பேரு. அவங்க அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் டல்லாவை எப்படி பார்ப்பாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பழைய லேக்ஸ் எல்லாம் அங்க இருக்கும்ல, அந்த லேக்ஸ்க்கெல்லாம் என்னது இறைத்தன்மை இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த இறைத்தன்மை இருக்கிற அந்த லேக், ஏதோ ஒரு லேக்கோட ஒரு ரீஇன்கார்னேஷனாவே வந்து மக்கள் வந்து அவங்கள பார்ப்பாங்களாம், டல்லாவை பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு பிரசித்தமானவங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவா, ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வந்துருவாங்க. பூமாவும் பத்மாவும் வந்துருவாங்க. வந்துட்ட உடனே பூமா என்ன சொல்வா, பத்மா நீ வந்து அவங்கள பார்க்க போறதுக்கு நீ தனியா போக கூடாது. நீ வந்து நம்மளோட பிரதர்ஸ், இப்ப சோனம் வந்து ஊர்ல இல்ல, இன்னும் 2 பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டுட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பத்மா என்ன சொல்லுவான்னா, இல்லையே நீ நானும் தானே போறோம் அப்படின்னு சொல்லுவா பூமா கிட்ட. பூமா கேட்பா, நான் வரேன்னு அஷூரன்ஸ் ஒண்ணு கொடுக்கலையே, நீ எப்படி என்ன சேர்த்துப்ப அப்படின்னு கேட்பா. இல்ல இல்ல நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பத்மா போய் பூமா வீட்டுக்கு போய் அவளை ஃபோர்ஸ் பண்ணி குதிரை எடுத்துட்டு 2 பேரும் போவாங்க. அந்த ஊர் எல்லையில போயிட்டு அங்க வந்து சின்ன சின்ன நேரோ ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போன உடனே ஒரு ஓல்டு ஹட்டு ஒண்ணு இருக்கும். அந்த ஹட்டுல வந்து கொஞ்சம் நிறைய கார்டன் எல்லாம் இருக்கும் அங்க. அந்த இடத்துக்கு அந்த ஹட்டுக்கு போவாங்க. அங்க போய் குதிரையை கட்டிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போய் அந்த ஹட்டு முன்னால நின்று கதவு தட்டுவாங்க. தட்டின உடனே யாருமே வரமாட்டாங்க. இவங்க கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் நின்னு பார்த்திருக்காங்க, யாருமே வரல. அப்ப பூமா என்ன சொல்வா, போறோம் வா பத்மா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹட்டு டோரை திறக்கிற சத்தம் கேட்கும். கேட்ட உடனே இவங்க 2 பேர் திரும்பி பார்த்த உடனே அங்க வந்து ஒரு சின்ன ஏஜ், ஐ மீன் பத்மா மாதிரி ஏஜ் இருக்கிற ஒரு யங் லேடி வந்து எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
நான் வந்து இங்க இவங்கள பார்க்கணும், பாண்ட் டீச்சர் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இப்ப உன்னை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்ப பார்ப்பாங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை சாத்திடுவா. சாத்தின உடனே பூமாக்கு வந்து கோவம் வரும். அவங்க பாரு, அவங்க பிஹேவியர் பாரு எப்படி இருக்கு. நீ இங்க வந்து நீ வந்து இது எடுத்துக்க போறியா, லெசன் எடுக்க போறியா, நீ இது ஸ்டூடெண்டா இங்க வந்து நீ ஜாயின் பண்ணிக்க போறியா, இவங்க கிட்ட படிக்க போறியா, வேண்டாவா நம்ம போலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவான். கூட்டிட்டு போயிட்டு வந்தா, ஆனா பத்மாக்கு வந்து வீட்டுல இருக்க முடியாது. திருப்பி என்ன பண்றோம், 1 வீக் கழிச்சு திருப்பி போறாங்க. திருப்பி போனாக்க அதே மாதிரி அந்த லேடி வரா, அந்த பொண்ணு வரா, வந்தவொடனே அவங்கள பார்த்துட்டு இல்ல இப்ப உன்னை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷட் பண்ணிடுறா. இதே மாதிரி 3 டைம்ஸ் போறா. தேர்ட் டைம் போகும்போது என்ன சொல்றா, என்ன வந்து ஒப்பாமா ஷாமாஸ் தான் என்ன அமிச்சாங்க இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா, சொல்றா. சொன்னாக்க அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவு சாத்திடுறாங்க. சாத்திட்டு உடனே இவ என்ன பண்றா, சரி போறது போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த உடனே உட்கார்ந்து பேசிட்டே ஒரு நாள் என்ன பண்றா, பூமா வந்து இவளை பாக்குறதுக்காக இவ வீட்டுக்கு, பத்மா வீட்டுக்கு வரா. அப்ப பூமா கிட்ட சொல்றா, ஐ திங்க் நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் நான் நினைக்கிறேன்ட்டு பத்மா சொல்றா அவகிட்ட. அப்ப என்ன கேக்குறா, ஐயோ இப்ப நீ வந்து இவ்வளவு பிரெக்னென்ட் ஆயிட்ட, ஆனா அன்னைக்கு நம்ம எப்பவுமே அவ பார்க்க போனோம்ல, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை, ஒரு பிளெஸிங்ஸ் இந்த குழந்தை பிறக்கிறத பத்தி கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இல்ல என் குழந்தை அவன் பிறக்கட்டும், நான் போய் கூட்டிட்டு போறேன். நீ என்ன இப்பயே இப்பதான் கன்சீவ் ஆயிட்டுன்னு சொல்ற, அதுக்குள்ள நீ எப்படி சொல்ற, உனக்கு பையன் தான் பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே, யஷிக்கு வந்து ரொம்ப ஆசை பையன் பிறக்கணும்ட்டு. அதனால பையன் தான் பிறக்க போகுதுன்னு எங்க 2 பேருக்குமே வந்து ஒரு இன்ட்யூஷன் இருக்கு, அதனால குழந்தை அந்த பையன் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்வா. இப்ப நான் உன்னை அர்ஜென்ட்டா நான் எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்பா. என்னன்னு சொல்லும்போது அவ சொல்வா, இங்க வந்து இவ கிடையாது, அந்த ஒப்பமாவோட டாட்டர் வந்து இங்க இல்ல. நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது அவங்க சர்வெண்ட்டை மீட் பண்ணேன். அந்த சர்வெண்ட் சொன்னாங்க, ஒப்பமா அந்த லேடி வந்து பாடியை வெக்கேட் பண்ணிட்டாங்க. அதனால இது அன்எக்ஸ்பெக்டடா அவங்க பாடியை வெக்கேட் பண்ணதுனால இவ என்ன பண்ணிருக்கா, அவங்க டாட்டர் வந்து கிளம்பி போயிருக்கா அப்படின்னு சொல்வா. கிளம்பி அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்வா. சொன்ன உடனே இவளுக்கு என்ன ஆகும்னாக்க, ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வரும் பத்மாக்கு. என்னன்னா, பத்மா இது ஒரு 3 தடவை அந்த டல்லாவோட ஹட்டுக்கு போயிட்டு வந்தால, டல்லா பார்க்க முடியாது பார்க்க முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணி அந்த சின்ன பொண்ணை வச்சு சொல்ல வச்சு அனுப்பிச்சிட்டால. அப்ப இவ என்ன பண்றா, அவ டாட்டர் போய் பாக்குறதுக்காக, டல்லாவை பாக்குறதுக்காக அவ போறா. இது டல்லாவை பத்தியே சொல்லலாம்னு சொல்லிட்டு அவ டாட்டர் வீட்டுக்கு போனாக்க, அங்க ஒப்பமா அந்த லேடி இருப்பாங்க, அவங்கள நம்ம பார்த்து சொல்லலான்ட்டு அவங்க போனாக்க, அப்பதான் அவ சொல்வா, நான் வந்து போன வாரம் தான், அவங்க ஒப்பமாவோட டாட்டர் சொல்லுவா பத்மா கிட்ட, நான் போன வாரம் தான் இது பத்மா, நான் போய் அவங்கள போய் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்வா. ஆச்சரியமா சொல்வா, என்ன பார்க்க மாட்டேன் நாங்களே, அவங்க உன்னை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ நான் அவங்கள பார்த்தேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தது அப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன என்ன சொல்றியா எனக்கு அப்படின்னு ஒண்ணு, நீ உட்காரு, நீ பதட்டப்படாத, ஃபர்ஸ்ட் நீ வந்து சாய் குடின்னு அப்புறம் உனக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்வான்னா, நான் போனேன், நான் அங்க போனவொடனே அங்க ஒரு சின்ன ஒரு பொண்ணு இருந்தா, உன் ஏஜ்ல ஒரு பொண்ணு இருந்தா, அவ வந்து இந்த இதை திறந்தா, கதவை திறந்த உடனே நான் அங்க போனேன், உள்ள வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு உட்காந்து வச்சு எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா என்னை கவனிச்சா. அப்ப என்ன சொன்னானா, டல்லாவை பார்க்கணும்னு நான் கேட்கும்போது, இரு டல்லா வருவா அப்படின்னு சொல்லும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, டல்லா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஞ்ச் அப்பியரன்ஸ்ல அவங்க வந்தாங்க. அவங்கள பார்த்தாக்க எப்படி இருந்தாங்க தெரியுமா, எங்க அம்மாவை பார்த்தாலே எல்லாரும் ஸ்டாக்கி ஃபிகர்னு சொல்லுவாங்களே, அவங்க எங்க அம்மாவோட டபுள் த சைஸ்ல இருந்தாங்க, அவங்க ஸ்டாக்கே இருந்தாங்க. அவங்க அவங்க வரது எப்படி இருந்ததுனாக்க, அவங்க ஷோல்டர்ல வந்து ஒரு பெரிய ஒரு பறவை, பறவையை வச்சுட்டு அவங்க உள்ள வந்தாங்க. உள்ள வந்துட்டு அந்த பறவை என்ன பண்ணிட்டுன்னா, அவங்கள பார்த்துட்டு அந்த பறவை எடுத்துட்டு வந்து என்னை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, நீ எப்போ வந்த, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா நீ வந்தது, நான் உங்க அம்மாவை கூட்டுன்னு வரதுக்காக நான் போனேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாச்சு, திடீர்னு எப்படி இவங்க சொல்றாங்க எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்கன்னு, எங்க அம்மா இங்க வந்திருக்காங்களான்னு என்னன்னு சொல்லிட்டு நான் எழுந்து போய் அந்த நெக்ஸ்ட் ரூம்ல எட்டி பார்க்கலான்னு பார்க்கும்போது, அதுக்குள்ள அவங்க டல்லா என்ன பண்ணாங்க, அவங்க ஷோல்டர்ல இருக்கிற அந்த பேர்டை வந்து கீழே இறக்கி விட்டாங்க. கீழே அவங்க சைட்ல வந்து அந்த பேர்டு உட்காந்துச்சு. உட்கார்ந்துட்டு என்ன சொன்னாங்க, அந்த பேர்டை பார்த்து சொன்னாங்க, திஸ் இஸ் அ டைம் ஃபார் யூ டு நவ் கோ அண்ட் கட் த ஸ்டிங் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே என்ன பண்ணிடுச்சு, அந்த பேர்டு வந்து அப்படியே தன்னோட இது வந்து நீ எக்ஸ்பாண்ட் யுவர் விங்னு சொன்ன உடனே அது அப்படியே அதோட சிறக வந்து அந்த
ரூம் ஃபுல்லாவே அது விரிச்சுது. எனக்கு வந்து ரொம்ப பயமா இருந்தது அந்த பேர்டை பாக்குறதுக்கு. ஏன்னா அதோட கண்ணு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தது. முட்டை கண்ணு. நீ இப்படி ஒரு பேர்டை நீ பாத்திருக்கவே மாட்டேன் லைஃப்ல. நான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பார்த்தேன் அந்த பேர்டை. எனக்கே பயமா இருந்தது. அது என்கிட்ட கத்திட்டு கீச் கீச்சுன்னு பக்கத்துல வந்தது. வந்துட்டு நான் பயந்து பின்னால போனோன்னா அது திருப்பி பேக்ல போச்சு. பேக்ல போயிட்டோன்னா அவங்க கத்துனாங்க, நோ டைம் டு கட் த ஸ்டிங் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அது கீச்சுன்னு ஒரு சத்தம் போட்டுது. சத்தம் போட்டுட்டு என்ன பண்ணிட்டு ஜன்னல் வழியா அப்படியே பறந்து போயிடுச்சு அது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொன்ன உடனே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தது அவங்க கிட்ட அப்படின்னு சொல்வா. சொன்ன உடனே என்ன பண்ணுவா, திடீர்னு அப்போ கேப்பா, டல்லா பார்த்தையா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஆங்கிள் பார்த்தாக்க ஒயிட் ஹேர்ல இருந்தாங்க. இன்னொரு ஆங்கிள் அவங்கள பார்க்கும்போது அவங்க இது பிளாக் ஹேர் இருந்தது. அப்புறம் பார்த்தா அவர் ஏஜ்டா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா யங்கா பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. நான் அவங்கள பார்க்கும்போது வித்தியாசமா இருந்தது. எனக்கு எப்படின்ட்டு எனக்கு சொல்ல வரலன்னு சொன்னது. இவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தது வந்து இவளுக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. ஐயோ நம்ம போய் பார்த்துட்டு வந்தோமே, அதுக்கப்புறம் இவளும் போய் டல்லா பார்த்துட்டு வந்தாலே, டல்லா பார்த்துட்டு வந்து அந்த ஸ்டேஞ்ச் பேர்டை பார்த்துட்டு வந்த 1 வீக்லயே அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வந்திருக்கா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன சொல்றா, வந்தவன நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பத்மா வந்து பூமா கிட்ட சொல்றா. சொல்லிட்டு இவ போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அப்படியே இவங்களோட ஒர்க்கை வந்து இவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கு. இவளோட லைஃப் வந்து அப்படி போயிட்டே இருக்கு. இவங்க வந்து இது யஷி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஹாப்பியா இருந்து அவர் என்ன சொல்றாரு, சில நல்ல புத்திஸ்டோட கதை எல்லாம் சொல்றாங்க. காஷ்மீர்ல இருக்கிற தாந்திரிக்ஸ், அவங்க பண்டிட்ஸ் எல்லாம் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட பிஹேவியர் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்களோட அந்த தாந்திரிக் எல்லாம் அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க. அப்ப வந்து இவருக்கு தெரிஞ்ச ஒரு ரின்சன்னு ஒரு பையன் இருந்தான். ரொம்ப சின்ன வயசு பையன். அவனுக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல அவ்வளவு புலமை இருந்தது. சான்ஸ்கிரிட் படிக்கணுங்கிறதுக்காக அவன் அந்த வயசுலயே இங்க இருந்து திபெத்ல இருந்து கிளம்பி நடைபாதையாவே காஷ்மீர் போனா, போய் கத்துட்டு வந்தான். வந்துட்டு நல்ல மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவான். அப்ப இங்க வந்துட்டு போனா நிறைய பேர் வந்து இங்க தாந்திரிக் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் அந்த மக்களை மெஸ்மரிசம் பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப இவர் பார்த்தாரு, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு லெசன் கத்து கொடுக்கணும்னு ஒரு கொஞ்ச நாள் மெடிடேஷன்ல உட்கார்ந்துட்டு அப்புறம் வெளியில வந்து பார்த்தா, ஒரு தாந்திரிக்கு பண்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணா, வானத்துல பறக்கிற மாதிரி மக்களை எல்லாம் கூட்டு வச்சு பறந்துட்டு இருந்தான். அப்ப இவர் என்ன பண்ணாரு, தன்னோட மெடிடேஷன் பவரை யூஸ் பண்ணி ஒரு கையில ஒரு ஃபிங்கரை தான் அப்படியே மேல பார்த்து காட்டினாரு. காட்டின உடனே அவன் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து என்ன ஆச்சுன்னா ஓடிட்டான். கீழே விழுந்துட்டு அவனுக்கு அவமானம், அந்த மக்கள் முன்னால மேல இருந்து கீழே விழுந்துட்டான்ல, விழுந்த அந்த அவமானம் தாங்க முடியாம அவன் ஓடிட்டான் இருந்து அப்படின்ட்டு சொல்வாரு. அதனால இது எப்படின்னாக்க, புத்திசம்லயும் தாந்திரிக்கு கத்துட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த தாந்திரிக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னா, மக்களோட நலனுக்காக மட்டுமே அதை யூஸ் பண்ணணுமே தவிர, மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறதுக்காக அந்த பவர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணாக்க அது வந்து ரொம்ப நாள் அவங்க கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கதை சொல்லி யஷி வந்து கதை சொல்வாரு பத்மாக்கு. கதை சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்வாருன்னா, உனக்கு நான் வந்து இப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்பாரு. அப்ப என்ன கேட்பா, என்னன்னா, நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி, உனக்கு டெலிவரி முடியிற வரைக்கும் நான் உன்னை விட்டுட்டு வியாபாரத்துக்கு எங்கேயும் போக மாட்டேன்ட்டு. ஆனா அதுக்கு முன்னால வந்து நாம்திஷோர் ரிவருக்கு உன்னை லேக்குக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். ஏன்னா அந்த லேக் வந்து உங்க அம்மாவுக்கு ரொம்ப பரிச்சயமான லேக்கு. அது வேற இல்லாம உங்க குடும்பத்துல எந்த நல்ல காரியம் நடக்கணும்னாலும் நீங்க அங்க போய் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வருவீங்கல்ல, அதே மாதிரி நம்ம பிறக்க போற குழந்தைய அவங்களுக்கு வந்து போய் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வரணும். அதனால நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன உடனே இவளும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நம்ம அம்மாவோட இடம், நம்ம அம்மாவோட இடத்துக்கு வந்து இவர் நம்மளை கூட்டிட்டு போறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அவன் நமக்கு வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அங்க போனா இல்லையா, அங்க போன அந்த லேக்குக்கு போனாலா, அந்த லேக்ல வந்து அவ டல்லாவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைச்சது. டல்லாவை பார்த்த அப்புறம் அங்க என்ன நடந்தது எப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர்.